நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியால் கொடைரோடு அருகே உள்ள சிதலமடைந்த சாலையை எம்எல்ஏ ஐயனார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே 22 கிராம மக்களின் முக்கிய இணைப்பு சாலையாக உள்ள சிதலமடைந்த சாலை குறித்து நியூஸ்7 தமிழ் வெளியிட்ட செய்தி எதிரொலியின் காரணமாக நிலக்கோட்டை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் ஐயனார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களிடம் சாலையின் அவல நிலையை கேட்டறிந்த அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ரயில்வே அதிகாரிகளுடன் ஆலோசித்து சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதாக நியூஸ்7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்தார். நிலக்கோட்டை தாலுகா உட்பட்ட கொடைரோடிலிருந்து இந்த வழியாக மவுத்தம்பட்டி, கொம்பனப்பட்டி இந்த மாதிரி ஒரு 22 கிராமங்கள் பயணிக்கக்கூடிய இந்த ரோடை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த குண்டும் குழியுமா இருக்கிற ரோடு தான் மக்கள் இப்போ தற்காலிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அப்போ கேள்விப்படும் போது மக்கள் பூரா இந்த ரோடு போட்டு எத்தனை வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, யாருமே எந்த இதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு. மக்கள் மழை காலத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி பெருகி நிற்கும், எங்களுக்கு இந்த ரோடை போட்டு கொடுக்கல மக்கள் ஒரு சில இடத்துல கோரிக்கை வச்சப்ப நான் ஆய்வு செய்து பார்த்தா உண்மையாலேயே பார்த்தா பெரிய குண்டு குழியுமா கிடக்குது. இந்த ஏரியாவில் ஒரு சில இடத்துலையும் ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு, நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. கண்டிப்பான முறையில் இந்த விஷயத்தை நான் என்னுடைய எம்எல்ஏ சார்பாக மத்திய நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஐயா சச்சியானந்த் அவர்கள்ட்ட இந்த கோரிக்கையை கொண்டு போனேன். அவர்கிட்ட ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா எங்க தாவேக ஆட்சி சார்பாகவே நாங்கள் ரோடு போட்டு கொடுத்துருவோம் என்று அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் முழு மூச்சாக நான் வாங்கி கொடுக்குறேன் என்று வாக்குறுதியும் கொடுத்தாரு. அதனால வரும் ஒரு சில மாதங்கள்ல கண்டிப்பான முறை இந்த ரோடு அமைச்சு கொடுக்கப்படும் என்பது இன்னைக்கு அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தேன். இப்படி ஒரு ரோடு இவ்வளவு மோசமா இருக்குன்றது எனக்கு நியூஸ்ல தான் பார்த்தேன். அதை இன்னைக்கு நேரடியாக ஆய்வு பண்ணி பார்த்தலாமே என்றதுக்காக மக்களோட கோரிக்கையை ஏற்று ஆய்வு பண்ண பார்க்க வந்தேன் சார். மக்கள் எங்களுக்கு இதனால எங்களுக்கு நிறைய இன்னலும் ஏற்படுது. 22 கிராமங்களுக்கு போக முடியல, இந்த வழியை நாங்க ஒரு அவசர காலத்துக்கு கூட பயன்படுத்த முடியாத இருந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த ரோடை அமைச்சு கொடுக்குன்னு சொல்லி மக்கள் வேண்டிக்கிட்டாங்க. கண்டிப்பா முறையில் அந்த மக்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் என்று வாக்குறுதியும் கொடுத்துருக்கேன்.